இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். இந்த பிஃபோர் கிளாஸஸ் we have discussed the concept of pair of plates. A pair of plate is called as capacitance. The value of capacitor is nothing but capacitance. நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. சின்ன கிளாஸ் அப்படின்றது அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும். இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை பற்றி பேசியிருப்போம். ரெசிஸ்டர் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ஜிக்ஜாக் டைப்பில் இருந்திருக்கும். அந்த ரெசிஸ்டரை வந்துட்டு நம்ம கரண்ட் லிமிட்டிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் டிவைஸுக்கு பேர் தான் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் தான் இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் சொல்லும்போது சார் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த லெசனை நடத்தின வரைக்கும் எந்த ஒரு காம்பனண்ட்டையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண காம்பனண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ தான் கெப்பாசிட்டர் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். நம்ம இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரெசிஸ்டரை வந்துட்டு நம்ம கரண்ட் லிமிட்டிங் காம்பனண்ட் அப்படின்னு பேர் வச்சோம். அந்த கரண்ட் லிமிட்டிங் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது the resistors are connected in series, the resistors are connected in parallel அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி சொல்லும்போது சீரீஸ் காம்பினேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது எஃபெக்டிவ் ஆர் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுவே ரெசிப்ரோக்கலில் கனெக்ட் பண்ணும்போது 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3ன்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே கான்செப்டை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டர் we have to pronounce the word capacitor. That's all. அதாவது ரெசிஸ்டரில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே விஷயத்தை பற்றி தான் இங்கே கெப்பாசிட்டரில் பேச போகிறோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்டாக சொல்லலாம். இப்போ இங்கே கெப்பாசிட்டர் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டர் அப்படின்னா எ பேர் ஆஃப் பிளேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன் இஸ் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டு அண்ட் அனதர் இஸ் தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே C1, C2, C3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கெப்பாசிட்டரை எடுத்திருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் the name of the capacitors are C1, C2 and C3. Here C1, C2, C3 are connected in series combination. ஸோ அது என்ன சொல்ல வருது? C1, C2, C3 ன்னு சொல்லக்கூடிய 3 கெப்பாசிட்டரை சீரீஸ் காம்பினேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன சொல்லும்? எ பேர் ஆஃப் பிளேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பேர் ஆஃப் பிளேட்டில் ஒன்று பாசிட்டிவ் பிளேட்டு, ரெண்டாவது நெகட்டிவ் பிளேட்டு. இப்போ நம்பர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸும் வில் பி ஈக்குவல் டு ஈச் அதராக இருக்கும். அப்போ இதுக்கு பேர் நம்ம அன்சார்ஜ்டு பிளேட்டுன்னு கூட சொல்லுவோம். அன்சார்ஜ் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் கேட்டகரி. இப்போ இங்கே பாருங்கள், C1 4 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அதே போல் C1ல 4 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? கெப்பாசிட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ அதே C2லையும் அதே போல் தான் 4 பாசிட்டிவ் சார்ஜஸ் 4 நெகட்டிவ் சார்ஜஸ். C3லையும் 4 பாசிட்டிவ் சார்ஜஸ் 4 நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ while write as a word, let us consider 3 capacitors. They are named as C1, C2, C3. These 3 capacitors are connected in series combination with a terminals of a battery. ஸோ இங்கே பாருங்கள், கீழே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கெப்பாசிட்டரில் 2 பேரலல் லைன் தான் யூஸ் பண்ணோம். அதே பேரலல் லைன் தான் பேட்டரிலையும் சொல்லியிருக்கிறோம். பட் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு லைனு லென்த்தனாக இருக்குது, ஒரு லைனு ஷார்ட்டனாக இருக்குது. அப்போ லென்த்தி லைன் அப்படின்றதுக்கு பேர் தான் பேட்டரி. இதை நீங்கள் 9th 10th லெவல்லேருந்தே படிச்சிருப்பீங்க. அதே போல் ஷார்டன் லைனாக இருக்கிறதுக்கு பேர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு தி ஒன் எண்ட் ஆஃப் C1 அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு ஒன் எண்ட் ஆஃப் C3.
அப்போ C1ஐயும் C3யும் ஒரு டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 3 கெப்பாசிட்டரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். டோட்டல் பொட்டன்ஷியல் அப்படின்றது V அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரியில் கிடைக்கக்கூடியது தான். அப்போ இந்த வின்னு சொல்லக்கூடிய பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது C1க்கு அக்ராஸ் ஆகும், C2க்கு அக்ராஸ் ஆகும், C3க்கு அக்ராஸ் ஆகும், ட்ராப் அவுட் ஆகும். அப்போ வாட் ஆர் த வோல்டேஜ் ட்ராப்பிங் அக்ராஸ் C1, C2, C3? we have to calculate it. அப்படி சொல்ல வரும்போது டோட்டல் வோல்டேஜ் அப்படின்றது யாரு? V. அந்த டோட்டல் வோல்டேஜ் தான் C1, C2, C3க்கு பிரித்து கொடுக்க போகுது. எப்படி? ஏன்னா வியிலிருந்து ஒரு டெர்மினலை C1உடைய ஒரு எண்டுக்கும் அதே வியிலிருந்து அனதர் டெர்மினலை C3யோட அனதர் எண்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ C3யை கொண்டு போயிட்டு நெகட்டிவில் கொடுத்துருக்குறோம், C1ஐ கொண்டு போயிட்டு C1ஐ கொண்டு போய் பாசிட்டிவில் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த வின்னு சொல்லக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியலை தான் நமக்கு எப்படி பிரிய போகுது அப்படின்னா V1, V2, V3 அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம வேர்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறோம். த வோல்டேஜ், the total voltage across each capacitor must be equal to the voltage of the battery. அதாவது பேட்டரியுடைய டோட்டல் வோல்டேஜ் தான் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜோட டோட்டல் வேல்யூ அப்படின்றத சொல்ல வரோம். இப்போ டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. அப்போ வியிலிருந்து V1, V2, V3 பிரிய போகுது. see here, V is equal to V1 plus V2 plus V3. சரி, இதை வேர்ட் ஃபார்மில் எப்படி நம்ம சொல்லலாம்? V is the total voltage of the battery. V1 is the voltage dropping across the capacitor C1. V2 is the voltage dropping across the capacitor C2. V3 is the voltage dropping across the capacitor C3. இதை தான் நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். C1க்கு நேராக V1, C2க்கு நேராக V2, C3க்கு நேராக V3ன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் பொட்டன்ஷியல் V கிடச்சிரும். சரி, இப்போ அடுத்து நம்ம இந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ வச்சுட்டு how much amount of the charge present in the given capacitor அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பேசியிருப்போம். the capacitor across the given value. அப்போ அந்த கெப்பாசிட்டர் அக்ராஸ் த கிவன் வேல்யூனா அக்ராஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? இங்கே பொட்டன்ஷியல் இருந்து வரக்கூடிய வேல்யூவை நமக்கு சொல்லுது. அப்போ த சார்ஜ் கிவன் டு த கெப்பாசிட்டர் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 4 பாசிட்டிவ் கொடுத்தோம், 4 நெகட்டிவ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு பேசும்போது த கிவன் ஈக்குவேஷன் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு CV. ஆக்சுவலாக இது எங்கிருந்து நமக்கு கிடைச்சது? C ஈக்குவல் டு Q பை V அப்படின்னு சொல்லுவோம். C ஈக்குவல் டு Q பை V, அதுதான் வந்து காமன் கேட்டகரி. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன தேவை? வியோட வேல்யூ தான் தேவை. அப்போ எப்படி பிரிக்கலாம்? V இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை C. அது என்ன? CS அப்படின்னு யோசிச்சுன்னா த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த CS. சரிங்களா? அப்போ வியோட வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? Q டிவைடட் பை CS அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ CS அப்படின்னா யாரு? That is the effective or the equivalent capacitance in series. இப்போ செகண்ட் பேஜில் நம்ம எழுதியிருக்கோம் பாரு. CS is nothing but effective or equivalent capacitance in series. இதுதான் டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ அடுத்து V1 எப்படி பிரிக்கலாம்? இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரியுது? V equal to Q by C. அப்போ V1 தேவைன்னா Q divided by C1, V2 தேவைன்னா Q divided by C2, V3 தேவைன்னா Q divided by C3. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம்ல, V1 C1 V2 C2 V3 C3 ஏன் Qலாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 கெப்பாசிட்டர்லுமே நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்றது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் when all the capacitors are connected in series combination means the charges will be same, potential will be different. இது ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். சார்ஜஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது, பொட்டன்ஷியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சீரீஸ் காம்பினேஷன். ஸோ the charges are same in all the capacitors but the potential is different for different capacitors. ஸோ அப்போ இந்த நமக்கு கிடைச்ச வேல்யூ V1 V2 V3 இந்த மூணையும் கொண்டு போயிட்டு
பிஃபோர் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? v ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3ன்னு தெரியும். அப்போ விக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? q டிவைடட் பை cs, q டிவைடட் பை cs. அண்ட் v1க்கு பதிலாக q டிவைடட் பை c1, v2க்கு பதிலாக q டிவைடட் பை c2, v3க்கு பதிலாக q டிவைடட் பை c3. இப்போ இது மூணுலேயும் என்ன காமனாக இருக்கு? q இஸ் காமன் ஃபார் ஆல் த கேட்டகரிஸ். ஆல் த டேர்ம்ஸில் q அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. அப்போ காமன் டேர்மாக தூக்கி வெளில போட்டோம்னா q இன்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3ன்னு கிடைக்கும். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் q இன்ட்டு 1 by cs எழுதிக்கலாம். அப்போ q getting cancelled on both the sides. அதாவது ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய q கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 by cs ஈக்குவல் டு 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, when two or more number of capacitors are connected in series combination, the effective or the equivalent capacitance is nothing but the reciprocal of the effective capacitance in series. ஏன் நமக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி கிடைச்சிருக்கு பாரு, 1 by cs-னு வந்திருக்கு. அப்போ இதை வேர்ட் ஃபார்மில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, 1 by cs அப்படின்ற விஷயத்தை the reciprocal of effective capacitance or the reciprocal of effective capacitance is equal to the sum of the reciprocal of the capacitance of the individual capacitor அப்படின்னு படிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது 1 by cs அப்படின்றத reciprocal of effective capacitance சொன்னோம். அப்போ 1 by c1 ரெசிப்ரோக்கல் தானே, 1 by c2 ரெசிப்ரோக்கல் தானே, 1 by c3 ரெசிப்ரோக்கல் தானே. இது மூணு என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, the sum of the reciprocal of the capacitance of the individual capacitor அப்படின்னு படிக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா, in proper way the reciprocal of effective or the equivalent capacitance in series combination is equal to the sum of the reciprocal of the capacitance of the individual capacitor. இப்போ கடைசியில் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். என்ன? c1 c2 c3க்குலாம் ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கும். அதே போல் சிஎஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருப்போம்ல. இப்போ நம்ம கையில் 4 வேல்யூஸ் இருக்குது. இந்த 4 வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ வந்து நமக்கு கிரேட்டராக இருக்கும், எந்த வேல்யூ வந்து லெஸராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது கம்பேரிசன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் த எஃபெக்டிவ் வேல்யூ. இண்டிவிஜுவல் அப்படின்னா இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட போதுமானது. c1 c2 c3ன்றது ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சிஎஸோட வேல்யூவை இந்த மூணோட கம்பேர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்வேஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் தி எனி ஆஃப் த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ இது என்ன சொல்ல வருது? c1ஓட வேல்யூவை சிஎஸோட கம்பேர் பண்ணாலும் சரி, c2ஓட வேல்யூவை சிஎஸோட கம்பேர் பண்ணாலும் சரி, c3ஓட வேல்யூவை சிஎஸோட கம்பேர் பண்ணாலும் சரி, இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா we are taking reciprocal of the individual values. அப்போ அந்த ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால கண்டிப்பாக எஃபெக்டிவ் வேல்யூ என்னவாயிடும்? குறையுமே தவிர அதிகமாக சான்ஸ் இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் சீரீஸ் காம்பினேஷனில் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னா கெப்பாசிட்டர் இன் பேரலல். இப்போ சீரீஸில் நம்ம பேசின அதே விஷயம் தான் இங்கே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பேரலல் அப்படின்னு சொல்லும்போது c1 c2 c3 இந்த மூணையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்? பேரலல் வித் த கிவன் பேட்டரி. அப்போ c1 c2 c3க்கான கரஸ்பாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா q1 q2 q3. ஸோ இங்கே சார்ஜஸை நம்ம மென்ஷன் பண்ணல இல்லையா, இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர்ஸை பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங்லி டிஃப்ரெண்ட் வேல்யூ வி கேன் கெட் இட். அப்போ இங்கே ரெண்டு கேட்டகரி பற்றி பேசணும் அப்படின்னா, சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். பட் முன்னாடி கேஸில் என்ன சொன்னோம்? சார்ஜஸ் சேமாக இருந்தது, அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சது. அப்போ இங்கே பாருங்கள், அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இந்த மூணுக்கும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கிறதுனால
கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜோட கான்செப்ட்டுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா the sum of these three charge is equal to the charge give transferred by the battery. அப்போ பேட்டரியால் கிடைக்கக்கூடிய பேட்டரியால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சார்ஜஸ்க்கு வந்து இந்த மூணையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். see here q is equal to q1 plus q2 plus q3. இப்போ ஜென்ரலாக q எப்படி எழுதுவோம், முன்னாடி டேர்ம்லேயே நம்ம சொன்னோம் இல்லையா, ஜென்ரலி q is equal to cv. பட் இங்கே parallel அப்படின்றதுனால cpv அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ effective or the equivalent capacitance in parallel combination is denoted by the symbol is cp. இப்போ அதே போல் q1 q2 q3க்கு இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா, அப்படி இண்டிவிஜுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது q1 is equal to c1v, q2 equal to c2v, q3 equal to c3v. அப்போ மூணுலையுமே பொட்டன்ஷியல் சேமாக இருக்குது, பட் சார்ஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் இட், cp into v is equal to c1v plus c2v plus c3v. மூணுலையுமே v அப்படின்ற டேர்ம் காமனாக இருக்குது. வெளில எடுத்தோம்னா the final equation is cp is equal to c1 plus c2 plus c3. அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறோம். அப்போ இதனோட ஸ்டேட்மெண்ட் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, the effective capacitance or the equivalent capacitance are connected in parallel is equal to the sum of the capacitance of the individual capacitor. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கேன் பாரு, cp is always greater than c1 or c2 or c3. இந்த ஆர்க்கு என்ன மீனிங்னா, மூணில் எந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை சிபியோட கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். தென் இந்த எஃபெக்டிவ் வேல்யூ எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா, இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூவை சீரீஸ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேரலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்போ கொண்டு போயிட்டு ரேஷியோ காம்பினேஷன் எடுக்கிறோமோ அப்போ n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது the ratio of series to the parallel combinationக்கு வேல்யூஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் காமன் டேர்மில் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, when n number of capacitors are connected in parallel we have to call c is equal to n into c. அதாவது nc அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை யூஸ் பண்ணாலும் சரி அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். அதுவே சீரீஸில் எடுக்கும்போது எஃபெக்டிவ் வேல்யூக்கு n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ், அதாவது let us consider a given conductor. அதாவது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நேம்டு as a and b. இந்த ஏன்னு சொல்லக்கூடிய ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு பேர் q1ன்னு வச்சுக்கிட்டோம். பியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு பேர் q2. இப்போ இதனுடைய ரேடியஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, r1 is the radius of the first sphere, r2 is the radius of the second sphere. இப்போ இதை பார்க்கும்போதே தெரியுது, ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று சின்னதாக இருக்குது. அப்போ the radius of r1 is greater than radius of r2. அதாவது r1 is greater than r2ஆக இருக்குது. சரி, அப்போ q1ஐயும் q2ஐயும் நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணும்போது q1 தனியாக கிடைக்கும், q2 தனியாக கிடைக்கும். அதுவே டோட்டல் சிஸ்டம்க்கான சார்ஜஸை பற்றி பேசணும் அப்படின்னா நெட் வேல்யூ கேபிட்டல் Q is equal to q1 plus q2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். எப்போ இது பாசிபிள் அப்படின்னு கேட்டால், both the conducting spheres are connected by a wire. a piece of wire எடுத்து ரெண்டு கண்டக்டரையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், the electric potential due to a point charge. அதில் சொல்லும் போது நம்ம பார்த்துருக்கலாம், generally we can call V is equal to 1/4 epsilon naught Q by R அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பியர் தேவை அப்படின்னா VA is equal to 1/4 epsilon naught into Q1 by R1. அதே VB செகண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா 1/4 epsilon naught into Q2 by R2. அதாவது R1 correspondingly Q1, R2 correspondingly Q2. அப்போ the spheres are connected by a piece of wire. VA is equal to VB. எப்படி இது ஈக்குவலாக மாறுச்சு? ரெண்டு கண்டக்டிங் ஸ்பியரையும் ஒரு வயரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல் என்னவா மாறிடும்? வில் பி ஈக்குவல் டு ஈச் அதராக மாறிடும். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா? ஈக்குவேட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், 1/4 epsilon naught into Q1 by R1 is equal to 1/4 epsilon naught into Q2 by R2. இப்போ இதில் காமன் டேர்ம் என்ன இருக்குது? 1/4 epsilon naught getting cancel. அப்போ Q1 by R1 is equal to
Q2 by R2. சரி, இந்த டேர்மை நம்ம வச்சுக்கிட்டு இதிலிருந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரலாக காஸ் லாவில் நம்ம யூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதே போல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்ணும்போது சிக்மா தான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஜென்ரலாக சிக்மா எப்படி சொல்லுவோம்னா சிக்மா ஈக்குவல் டு Q by A, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதுதான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. பட் இங்கே நம்ம Q தான் தேவைன்றதுனால Q ஈக்குவல் டு சிக்மா A அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டு பேருக்கு இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுன்றதுனால Q1 ஈக்குவல் டு சிக்மா 1 A1, Q2 ஈக்குவல் டு சிக்மா 2 A2. பட் ஏரியான்னு சொல்லக்கூடியது ரெண்டு பேருமே கண்டக்டிங் ஸ்பியர் தான். ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னும் போது 4πr² சொல்லுவோம். அப்போ 4πr² அந்த ஃபார்முலாவுக்கு 4πr1² சிக்மா 1, 4πr2² சிக்மா 2. இப்போ ரெண்டு பேரையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 1க்கு பதிலாக 4πr1² சிக்மா 1, Q2க்கு பதிலாக 4πr2² சிக்மா 2. சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டரில் ஒரு R1 இருக்கா லெஃப்டில், அதே போல் டினாமினேட்டரில் ஒரு R2 இருக்கா ரைட்டில். அப்போ மேலே ஸ்கொயரில் இருக்குது, கீழே சிங்கிளாக இருக்குது. அப்போ காமன் டேர்மை கேன்சல் பண்ணோம்னா மீதி என்ன மிஞ்சுது, சிக்மா 1 R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 R2. இப்போ சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 ஆர் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆஃப் A and B respectively. R1 and R2 are the radii of the individual spheres. அப்போ சிக்மா R is acts as a constant. எப்படி சிக்மா R acts as a கான்ஸ்டண்ட்டாக மாறும், சிக்மாவுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா both are acts as inversely proportional to each other. எப்படி இந்த கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் டு சிம்பிளும் சேர்ந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டியாக மாறுச்சு அப்படின்னா சிக்மா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r படிக்கலாம். அப்போ ரேடியஸோட வேல்யூ எங்கெல்லாம் கம்மியாகுதோ அங்கெல்லாம் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாகிடும். ஸோ அதனால தான் சிக்மா ஆர் இஸ் ஆக்ஸ் ஆஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ சிக்மா ஆர் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகும்போது தான் ரேடியஸும் அதே போல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதராக இருக்குது. அப்போ ஸ்மாலர் த ரேடியஸ் லார்ஜர் த சார்ஜ் டென்சிட்டி, லார்ஜர் த ரேடியஸ் ஸ்மாலர் த சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கான்செப்டை வச்சு தான் அடுத்து கன்க்ளூஷனுக்கு வரோம். இட் இஸ் நேம்டு as ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுடைய இன்னொரு பேர் தான் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட், இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். பட் இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுக்கான கேட்டகரிஸில் நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டயக்ராமை பார்க்கும்போது நமக்கு ஒரு அசம்ஷன் கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா இது வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது, இது வந்து ப்ராட் எட், அதாவது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத் இந்த இடத்துல நமக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ப்ராட்லி ஸ்பேஸ்டாக மாறுது, இது வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக மாறுது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸோட கவுண்டிங்கை பொறுத்து இது நம்ம எப்படி லீக்கேஜ் ஆகும். ஆக்சுவலாக ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா த லீக்கேஜ் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்லுவோம், த லீக்கேஜ் ஆஃப் த சார்ஜஸ் ஃப்ரம் த ஷார்ப் பாயிண்ட்ஸ். அதாவது ஷார்ப் பாயிண்டில் இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் அதுதான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் ஷார்ப் பாயிண்ட்னா எதை சொல்லலாம், இது இந்த எட்ஜை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த எட்ஜை வந்து பின்னு எடுத்துக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஷார்ப் எட்ஜஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஷார்ப் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சார்ஜஸ்லாம் எந்த இடத்துல அதிகமாக அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏ பாயிண்டில் அதிகமான சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு. பட் பி பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்துட்டு ஸ்பேசிஸாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்போ இங்கே ஸ்பேசிஸாக இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு கர்வேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்குது, இங்கே கர்வேச்சர் கம்மியாக இருக்குது. அதே போல் இதை வந்து ரெண்டு சர்க்கிளாக நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா இது ஸ்மாலர் த ரேடியஸாக மாறும், இது லார்ஜர் த ரேடியஸாக மாறும். அப்போ எங்கே ஸ்மாலர் த ரேடியஸாக இருக்கோ, தட் மீன்ஸ் ஸ்மாலர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருந்தது அப்படின்னா லார்ஜர் த சார்ஜ் டென்சிட்டி. அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸ்மாலராக இருக்கும்போது நமக்கு சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ லைக்வைஸ் இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சாவாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்போ வேர் எவர் த பிளேசஸ் ஸ்மாலர் த ரேடியஸ் லார்ஜர் த சார்ஜ் டென்சிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய சார்ஜஸோடைய கவுண்டிங்கை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது.
அப்போ சார்ஜஸை லீக்கேஜ் ஆக எங்கே ஷார்ப் எட்ஜஸில், அதாவது இங்கேருந்து நம்ம சார்ஜஸ் ஃப்ளோ ஆனாலும் சரி, அது நேராக இங்கே வந்து தான் அங்கிருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், லீக்கேஜ் கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி லீக்கேஜஸை நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டாப்பிக்கில் இதை பற்றி பேசலாம்.